ராஜையப்பா, சம்யுக்தா விஸ்வநாதன், சின்னி ஜெயந்த் இவங்களாம் நடிச்சு திலீப் டைரக்ஷன்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் பபுள்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரியே வந்து ஒரு 4 டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரியை பத்தின ஒரு படம் தான். ஸ்டோரி என்ன அப்படின்னா, ராஜையப்பா வந்து ஒரு பொண்ணு கூட லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு சின்ன சண்டைனால அவங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டு 2 பேருமே அவங்கவுங்க இண்டிவிஜுவல் லைஃப் வாழ ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு டைம்ல வந்து ராஜையப்பா வந்து ஒரு பொண்ணை ஆக்சிடென்ட் பண்றாரு பைக்ல போறப்ப. அந்த பொண்ணு தான் அவங்களோட எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. சம்யுக்தா விஸ்வநாதன் வந்து ரொம்ப வருஷமாவே நடக்க முடியாம ஒரு பெட் ரிட்டன் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு லோன்லியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறப்ப நம்ம லைஃப்ல இனிமே யாருமே வேண்டாம், நம்ம அப்படியே இருந்துருவோம் வாழ்நாள் ஃபுல்லா, நமக்கு யாரும் பாரம் வந்துடக்கூடாது நம்ம யாருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லவ் வருது. ஒரு பையன் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அந்த லவ் ஓகே சொன்னாங்களா, ஓகே சொல்லல. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கன்னா லவ்வே வேண்டாங்கிற இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்கள தேடி ஒரு லவ் வருது. அது ரொம்ப ட்ரூவா இருக்கு. அந்த பொண்ணு வந்து அந்த பையனை அக்செப்ட் பண்ணிச்சா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. இன்னொன்னு வந்து சின்னு ஜெயந்த் வந்து தன்னோட குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமா சின்ன வயசுல இருந்தே குடும்ப சுமையை தாங்கி தாங்கி இது பண்ணனால கல்யாண வயசுக்கு கடந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 45-55 வயசு ஆகி போச்சு. கல்யாணமே இல்லை அவருக்குன்னு. அவரை பத்தி இறக்கப்படுறதுக்கோ அவரை பத்தி யோசிக்கிறதுக்கோ உலகத்துல வேற யாருமே இல்ல. தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், தம்பி தங்கச்சிக்கு நல்லா படிக்க வைக்கணும், அந்த ஒரு சோன்லயே ஒரு 6 இருந்து 60 வரை ரஜினிகாந்த் மாதிரியே வாழ்ந்தனால தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னோட நண்பர்கள் எல்லாருமே நீ உனக்குன்னு வாழ்க்கை இருக்கணும், நீயும் ஒரு ஃபேமிலியா மாறணும், அப்படின்னாதான் நல்லது, தனிமை எத்தனை நாள் இருப்ப எல்லாருமே சொன்ன உடனே சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஒரு பொண்ணை அந்த ஒரு 55-60 வயசுக்கு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு போறாங்க. அவங்க கல்யாணம் நடச்சா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியும். ஒரு ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேரேஜ் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு 2 பேருக்குள்ள ஒரு டாக்ஸிக்கா ஒரு இது ஃபார்ம் ஆகி 2 பேருமே கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்குமே செட் ஆக மாட்டேங்குது. இத்தனை வருஷமா லவ் பண்ணோம், ஆனா ஏதோ 2 பேத்துக்குள்ள ஒரு ஒரு சந்தேக பேர்வழி மாதிரி மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள செட் ஆக மாட்டேங்குது. இந்த 4 காதலும் என்ன ஆச்சு அதுக்கு அடுத்து, இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த பபுள்ஸ். படத்துல வந்து காமெடிங்கிறது அங்கங்க இருக்கு. ஆனா பெருசா எந்த காமெடியுமே சிரிப்பு வரல. அந்த செகண்ட் ஸ்டோரியில எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் பண்றாங்க, அது எரிச்சல் தான் வருது அந்த மாதிரி. மற்றபடி படத்துல வரக்கூடிய மியூசிக் ஸ்கோர் வந்து இந்த படத்தை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுது, அந்த சீன் அப்படியே எலிவேட் பண்ணுது. படத்தோட எமோஷனல் சீன்ஸ் நிறைய இடங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. சின்னு ஜெயந்தோட அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறப்ப. அது ஒரு விளையாட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன லவ் ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துல காமனா அந்த 4க்குமே காமனா இருக்க விஷயம் லவ் ஸ்டோரி தான். அது வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒவ்வொரு காதலுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத காமிச்சது எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்க நியர்பை தியேட்டர் அவைலபிளா இருக்கும், பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.